ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து வெப் டிசைனிங். இப்போ வெப் டிசைனிங்னு எடுத்தோம்னா நமக்கு நிறைய பேர் வந்து இந்த கோடிங்னாவே பயப்படுவாங்க. இப்போ நீங்கள் வந்து பேக் அண்ட் டெவலப்பராக போகிறத விட அப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக ஒர்க் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு ஒரு டிசைனிங் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமானது. அதுலேயே நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் ஒன்று பார்க்கலாம். இப்போ நார்மலாக வெப் டிசைனிங் வந்து இப்போ இந்த ஃபைவர்ன்ற வெப்சைட்டில் எடுத்தீங்கன்னா நம்ம ஃபைவரை மட்டும் போடுறேன். நீங்கள் வேணுங்கிற ஃப்ரீலான்சர் வெப்சைட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் HTML CSS மாதிரி சிம்பிளாக நீங்கள் இந்த ரெண்டையும் நீங்கள் கற்றுக்கிட்டாவே, இதோட ஜாவா ஸ்கிரிப்ட் சேர்த்து கற்றுக்கிட்டாவே உங்களுக்கு நல்ல ஸ்கோப்புக்கு போகலாம். நீங்கள் பாருங்கள் இவ்வளோ வந்து இந்த இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஐ வில் கோட் யுவர் கஸ்டம் HTML CSS PHP போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த பாருங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்கெல்லாம் இங்கே பாருங்கள் $100 போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இதில் பாருங்கள் இவங்க வந்து ஏர்ன் பண்ணுற விதம் ரைட். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் காட்டுறேன். உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறதுக்கு வந்து டைம் இல்லை. நான் வந்து பாடத்துக்கு போவோம். இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இதில் நிறைய அந்த மாதிரி ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ஒன்லி HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகே. இது மூணையும் மச்சே வந்து நிறைய மந்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட $1000-2000 மேலே ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. கம்ப்ளீட்டாக வந்து வெப் டிசைனிங். இப்போ வெப் டிசைனிங்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது ஃபியூச்சரில் ரைட். இப்போ வெப் டிசைனிங்கில் வந்து நம்ம வந்து கற்றுக்க போகிற விஷயம் என்னன்னா HTML CSS அடுத்தது JavaScript. இது மூணு தான் இப்போ நான் கற்றுக்க போகிறேன். இப்போ HTML நம்மளுக்கு என்னத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு வெப்சைட்டை வந்து நம்ம வந்து உருவாக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பில்ட் அ வெப்சைட்னு சொல்லலாம். இதுக்கு சொல்றது HTML. CSS நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்றோம்னா பில்ட் பண்ண வெப்சைட்டை வந்து ஸ்டைல் பண்றது. சரியா? ஸ்டைலிங் பண்றது. இப்போ இப்படி எடுத்துக்கங்களேன், நீங்க ஒரு வீடு ஒன்று கட்டுறீங்கன்னா, அதாவது வந்து செங்கலை வச்சு வீடு கட்டுவீங்க. கான்கிரீட்லாம் போட்டு கட்டினீங்கன்னா எல்லா பக்கமும் செங்கலை மட்டும் அடிச்சு நீங்க கூரையை போடுங்க. அந்த வீடு வந்து என்னது அழகா இருக்காது. அதுக்கு நம்ம ஸ்டைல் பண்ணணும். அந்த ஸ்டைலிங்க்கு நீங்கள் என்ன நம்ம பண்ணுவீங்க, அதுக்கான பெயிண்ட்ஸ் அந்த வீட்டுக்குள்ள ரூமுக்கு வந்து சிமெண்டி போட்டு அதுக்கான பெயிண்ட் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன்லாம் பண்ணுறதுக்கு வந்து சொல்கிறது வந்து ஸ்டைலிங்னு சொல்லுவோம். அப்போ ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுற ஒரு HTML இருந்தாலும் அந்த வெப்சைட்டுக்கு வந்து கலரிங் பண்ணி அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஒரு உருவம் ஒன்று கொடுக்குறவர் தான் யாரு, CSS. ஓகே. இந்த HTML பில்ட் பண்ற வெப்சைட்டுக்கு ஸ்டைலிங் கொடுத்தா தான் அந்த வெப்சைட் வந்து பார்க்குற யூசர்ஸ்க்கு வந்து அழகா இருக்கும். அப்படின்னா அந்த வெப்சைட் உள்ளுக்கு வருவாங்க ஆளுங்க. அப்போ அந்த ஸ்டைலிங் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம வீடு கட்டுற நேரம் வீடு வந்து 4 பக்கத்து செங்கலை கட்டினா வீடு நல்லா இருக்காது, ஃபினிஷிங் இருக்காது. நம்ம பெயிண்டிங் அடிச்சு ஸ்டைலிங் கொடுத்தா தான் அந்த வீடு ஃபினிஷ் ஆகும். அதே மாதிரி தான் நம்ம வெப் டேர்ம்ல வந்து HTML அண்ட் CSS வந்து ஒர்க் பண்ணும். அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்ட். இது வந்து நமக்கு சொல்றது வேலிடேஷன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றது. ஒரு வேலிடேஷன் பண்றது, ஒரு ஃபார்ம் ஒன்று சப்மிட் பண்றதுனா அதுக்கான வேலிடேட் பண்றது, அந்த மாதிரி வேலிடேஷன் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றது தான் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த மாதிரிலாம் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த ஃபார்மில் நீங்கள் சரியாக அந்த விஷயம்லாம் என்டர் பண்ணுறீங்களா, ஏதாவது பிழைகள் ஏற்படுச்சுன்னா அதில் உங்களுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ்னு வரும், நீங்கள் என்டர் பண்ணது பிழை. அந்த மாதிரி ஒரு வேலிடேஷன் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே. இது மூணு சரியா நீங்க வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் இது மூணுமே சரியா தெரிஞ்சுக்கிறது இல்லை. என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்றது, என்னத்துக்கு யூஸ் பண்றது. HTML வந்து சைடை வந்து நம்ம பில்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது, ஒரு சைடை தளத்தை உருவாக்குவோம். அந்த ஸ்டைல் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் CSS. அது அந்த சைடில் நம்ம வேலிடேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது JavaScript. இதுதான் மூணு முக்கியமான விஷயம். இதை கத்துக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னா, நமக்கு தேவையான எடிட்டருக்கு தேவை. அந்த எடிட்டருக்கு நம்ம சொல்றது வந்து VS Code டவுன்லோட்னு சொல்லி கூகுளில் போய் டைப் பண்ணீங்கன்னா இந்த இருக்கிற எடிட்டர். இவர் தான் வந்து ஒரு நல்ல ஒரு எடிட்டர். நமக்கு HTML CSSல மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து இவரை வச்சு தான், இவரில் வந்து எடிட்டரில் தான் கோட் எழுதப்படுது. ஏன்னா இவர் வந்து என்னன்னா நமக்கு வந்து மெஷினுக்கு எந்த ஒரு மெஷினுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணாமல் இது வந்து மெஷினுக்கு ஹெவி இல்லை. ஓகே. அந்த அளவு இது வந்து சாஃப்டாக வந்து செஞ்சுருக்காங்க இந்த எடிட்டர். இப்போ இந்த எடிட்டருக்கு போனீங்கன்னா இதை வந்து நீங்கள் விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணுறேன்னா நீங்கள் விண்டோஸ்க்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் லினாக்ஸ் யூஸ் பண்ணுற லினாக்ஸ் யூஸராக இருந்தால் இது லினாக்ஸ் டிரைவ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
மேக் யூசர்னா மேக் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் உங்களோட எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை செலக்ட் பண்ணியாச்சு, அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிச்சு யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இதில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா? இப்போ நான் ஆல்ரெடி இதை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், விண்டோஸ் மெஷினுக்கு தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகணுன்னே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் கொடுத்து உங்களோட எந்த டிரைவ் இன்ஸ்டால் பண்ணணுமோ அந்த டிரைவை செலக்ட் பண்ணி சீக்கிரம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதான் இருக்கு. இன்ஸ்டால் பண்ணால் உங்களை அந்த எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன், இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்படி தான் இருக்கும் ஐக்கான். இதை நான் இப்படி கொடுத்தேன்னா இப்படி ஓப்பன் ஆகும். சரியா? ரைட். இப்போ நான் வந்து பேசிக்ஸாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் எடிட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து என் ஜி டிரைவில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். HTML CSS ஜாவா HTML CSSன்னு போடுவோமே, தமிழ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ள தான் நான் எக்ஸசைஸ் எல்லாம் டே பை டே நான் செஞ்சுட்டு போகிறேன். ரைட். இப்போ நான் இன்றைக்கி வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், Day 1. ஓகே, இந்த Day 1க்குள்ளே நான் வந்து இந்த HTML கிளாஸில் வந்து நான் வந்து ப்ரொஜெக்டை வந்து இதுக்குள்ளே தான் நான் செய்ய போகிறேன். செய்கிற நேரம் பாருங்கள், இதுக்குள்ளே லேஸாக செய்யலாம் பாருங்கள். இந்த Day 1ல் போயிட்டு நீங்கள் CMDன்னு டைப் பண்ணுங்கள். மேலே அட்ரஸ் பார் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். நீங்கள் VS Code எடிட்டர் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வர தேவையில்லை, கஷ்டப்பட்டு சேவ் பண்ணலாம் தேவையில்லை. இதில் வந்து VS Code எடிட்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு அட்ரஸ் பாரில் CMDன்னு சொல்லி டைப் பண்ணால் அந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஒன்று ஓப்பன் ஆகணுன்னு இங்கே போயிட்டு நீங்கள் இங்கே வந்து கோட் ஸ்பேஸ் டாட்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த என்டையர் ஃபோல்டர் வந்து இந்த ஃபோல்டருக்குள்ள அவ்வளோ விஷயம் வந்து இந்த மாதிரி VS Code எடிட்டரில் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதில் போய்ட்டு நீங்கள் நியூ ஃபைலில் போயிட்டு ஏதாவது ஒரு பேர், இப்போ நான் வந்து இன்னைக்கு இதை ஃபர்ஸ்ட்னு சொல்லி கொடுப்பேன், first.html. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ன்றது நம்ம கொடுக்குற நேம் அந்த வெப்பேஜுக்கு, .htmlன்றது நம்ம வெப்பேஜுக்கு வைக்கிற எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாட்டி நமக்கு வெப்சைட் வேலை செய்யாது, அதுக்கு சொல்கிறது .html. ப்ளஸ் என்டர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பிளாங்கா. இப்போ நான் இதை டைப் பண்ணுறேன் எப்படின்னா, நான் வந்து HTML நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டாக் டைப் பண்ணிருக்கு. இது வந்து HTML5 ஸ்டாண்டர்ட் தான் டாக் டைப். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம HTMLனு டைப் பண்ணிட்டு ஏன்னா ப்ராக்கெட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவாக பாருங்கள். VS Code எடிட்டரில் வந்து நமக்கு இந்த டேக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த டாக்கை க்ளோஸ் பண்ணணுன்றதுக்காக அது ஆட்டோவாக க்ளோஸ் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் பெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு நோட் பேடில் எடுத்து நீங்கள் இதை வந்து நீங்கள் எழுதி பார்க்கலாம். நோட் பேட்லேயே நீங்கள் சேவ் பண்ணி செய்யலாம். இதை நீங்கள் HTML ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த HTML இப்படி க்ளோஸ் பண்ணுறீங்க. இதுதான் முக்கியம். சரியா? இந்த டேக்கை ஓப்பன் பண்ணால் இந்த டேக்கை க்ளோஸ் பண்ணும். இப்போ சாதாரணமாக இது வந்து ஒரு ஹியூமன் பாடி மாதிரி தான் இந்த HTML CSS வந்து ஒர்க் பண்ணும். அதாவது ஒரு ஹியூமனுக்கு என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் இருக்குது, அப்புறம் பாடி. இப்போ அதே மாதிரி தான் வெப்சைட் எடுத்தவங்க இவங்க வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து என்னது பாடின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, சாரி ஹெட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணால் ஹெட்டை வந்து உங்களுக்கு வந்து அதே க்ளோஸ் ஆகுது. நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸில் நம்ம ஹெட்டை வந்து நம்ம எழுதணும்னா இப்படி தான் எழுதுவோம், ஹெட்டை வந்து க்ளோஸ் பண்ணும். அது ஹெட்டு கீழே இருக்காரு யாரு, பொடின்னு ஒருத்தர் இருக்காரு. பொடியை ஓப்பன் பண்ணுவோம், இந்த மாதிரி பொடியை க்ளோஸ் பண்ணுவோம். இவ்வளோதான், அவ்வளோதான் HTML. இதுக்குள்ள தான் நம்ம வந்து எப்படி ஒர்க்காக செஞ்சுட்டு போக போகிறோம். சரியா? இவ்வளோதான். இப்போ ஹெட்டு, இப்போ இதுக்குள்ள நம்ம அடுத்தது பொடி. இப்போ என்ன பண்ணுவோம்னா ஹெட்டுக்கு நம்ம செய்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டைலிங் தான் பண்ணுவோம். ஸ்டைலிங்க்கு உள்ள கிளாஸஸ் எல்லாம் இதில் தான் எழுதுவோம். வெப்சைட்டை வந்து ஸ்டைல் பண்ணுறது. இப்போ நான் வந்து CSS வந்து நம்ம அட்டாச் பண்ணுற நேரம் அதுக்கான கிளாஸஸ் எல்லாம் இந்த ஹெட்டுக்கு தான் நம்ம எழுதுவோம். கம்ப்ளீட் ஸ்டைலிங் எல்லாம் ஒர்க் பண்ணுவோம் இந்த ஹெட்டுக்கு தான். சரியா? பாடிக்குள்ளே தான் நம்ம கம்ப்ளீட்லி அந்த வெப்சைட்டை நம்ம டிசைன் பண்ணுவோம்.
நம்ம டிசைனிங் கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு வந்து இந்த பாடிக்குள்ளே தான் என்டைய பேஜை நம்ம பில்ட் பண்ணுவோம். பில்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டைலிங் வந்து அப்ளை பண்ணுவோம். சரியா? இப்போ ஹெட்டில் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு வெப் பேஜுக்கு நம்ம ஒரு டைட்டில் ஒன்று வைக்கலாம். நம்மள டைட்டில் ஒன்று வச்சுட்டு வந்து இப்போ நம்ம வந்து டைட்டில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. மை ஃபர்ஸ்ட் நோட் மை டைட்டில். இப்போ இங்கே பாருங்க, ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கு VS Code. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து லைவ் சர்வர்னு ஒன்று இருக்கு. லைவ் சர்வர் இந்த இருக்கு. இந்த ஐக்கன் நல்லா பார்த்துக்கோங்க. லைவ் சர்வர்னு வராட்டி சர்வர்னு சொல்லி டைப் பண்ணுங்க. சர்வர்னு உங்களுக்கு வந்துடும். சர்வர்னு டைப் பண்ணாவே வந்துடும். இந்த இருக்கு. இதை கிளிக் பண்ணி நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறேன், இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சரியா? ஏன்னா இன்ஸ்டால் இருக்கும், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே வந்துருவா இருந்தால் கோ லைவ்ன்ற மாதிரி ஒரு ஐக்கன் ஒன்று கீழே வந்துடும். சரியா? அப்போ நமக்கு லேஸு பாருங்க. எனக்கு வந்து இனிமேல் வந்து இந்த வெப்பேஜுக்கெல்லாம் போயிட்டு இது எங்கே ரன் பண்ணுறதெல்லாம் தேவையில்ல. இந்த இதை கிளிக் பண்ணாவே ரன் ஆகுவார். இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லைவ் சர்வர்னு கொடுத்தாவும் ஒர்க் பண்ணுவார். இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேனே, இதை கிளிக் பண்ணேன். இந்த ஸ்டார்ட் இந்த உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்க, நம்ம கொடுத்த டைட்டில் வந்துருச்சு மை ஃபர்ஸ்ட். இந்த டைட்டில் வந்துருச்சு. ரைட்? இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு வெப்சைட் வந்து நம்ம கொடுக்குறதுக்கு வந்து போடக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் லைவ் சர்வர்ன்ற எக்ஸ்டென்ஷன். ரைட்? அடுத்த எக்ஸ்டென்ஷன் நம்ம திரும்ப எக்ஸ்டென்ஷனுக்கு போயிட்டு நம்ம கொடுப்போம் prettiest. P-R-E இந்த prettiest P-R-E-T-T-I-E-R-னு எழுதிங்கன்னா இந்த prettiest. இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. prettier formats. ஓகே, இதை நான் இன்ஸ்டால் பண்ணி தான் இருக்கேன். இதில் ஓகே, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, நான் திரும்ப இதில் என்ன அந்த எக்ஸ்டென்ஷனில் உள்ள ஒரு இதுனா, இந்த அதாவது நம்ம கோடை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்கும். இந்த எடிட்டரை வந்து இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து உங்களோட இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா. ஓகே ரைட்? அதனால தான் இதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி காட்டுறேன். ரைட்? அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து கோடை இந்த மாதிரியெல்லாம் எழுதுறீங்க, இப்படி எழுதுறீங்க, இதை வந்து இப்படி போகுது, ஒரு ஆர்டர் இல்லாமல் இப்படி எழுதிடுறீங்க. இப்போ எனக்கு வந்து எல்லாத்தையும் எழுதுறதுக்கப்புறம் எனக்கு இங்கிட்டு போயிட்டு அலைன்மெண்ட் செட் பண்ணுறதுலாம் கஷ்டம். அப்போ டக்குன்னு ரைட் கிளிக் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஃபார்மேட் டாக்குமெண்ட்னு ஒன்று வரும் ஆப்ஷனும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதாக இருக்குது prettiestன்ற ஃபார்மேட் வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா கணக்கு அந்த மாதிரி ஃபார்மேட் ஆகிடுவார். சரியா? நீங்கள் என்னத்தான் நீங்கள் இந்த மாதிரி கீழே அப்படி இப்படி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி போனாலும் நீங்கள் சிலவங்க இந்த இப்படியெல்லாம் டைப் பண்ணுவாங்க. சிலவங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு இப்படியெல்லாம் டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு இது என்ன இங்கே இருக்குன்னு ஒன்றுமே புரியலை. டக்குன்னு டைப் பண்ணிட்டு போகிறோங்க. அப்புறம் நம்ம லேசாக நம்ம ரைட் கிளிக் பண்ணியாச்சு, ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுத்தோம்னா அழகாக வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஈஸியான விஷயங்கள் இருக்கு. அதுதான் இந்த VS Code எடிட்டர் வந்து அவ்வளோ ஒரு ஃபேமஸான எடிட்டருக்கான காரணம். எல்லாம் கம்ப்ளீட்டட் எக்ஸ்டென்ஷன் பேஸ். இப்போ நம்ம prettierன்ற ஆப்ஷனை போட்டோம்னா நமக்கு வந்து கோடை வந்து அழகாக இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபார்மேட் பண்ணி காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, லைவ் சர்வரை போட்டால் நமக்கு ஈஸியாக லைவை வந்து பார்த்துக்கலாம். ரைட்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பாடியில் நம்ம என்னென்ன எழுதுறதுன்றதெல்லாம் பார்ப்போம். பாடி கண்டென்ட்ல இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்து நம்ம டியூட்டர்ஸ் பண்ணுற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.